அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு எதிராக செயற்படுகின்றது என்று கருதப்படுகின்ற 66 சர்வதேச மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக உள்ள அமைப்புகள், ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் எவை என்பதை ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானங்களின் மூலம் தொடர்புடைய அமைப்புகளில் அமெரிக்கா தனது பங்கேற்பை முழுமையாக நிறுத்துவதுடன் அவற்றிற்கு வழங்கப்படும் அனைத்து நிதி உதவிகளையும் துண்டிக்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அதிரடி தீர்மானம் குறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்ட பட்டியலில் 35 ஐக்கிய நாடுகள் அல்லாத அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதில் குறிப்பாக காலநிலை மாற்றம் குறித்த அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளும் சர்வதேச காலநிலை மாற்றக் குழு, ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவி தொடர்பான சர்வதேச நிறுவனம், மேலும் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாக உள்ளது. வெள்ளை மாளிகை வெளியிட்ட பட்டியலில் காலநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கிடையேயான அமைப்பு ஐநா அல்லாத அமைப்பாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது உண்மையில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஒரு பகுதியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 31 ஐக்கிய நாடுகள் அமைப்புகளிலிருந்தும் அமெரிக்கா விலக உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.